வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை என்பது நீங்கள் செய்யும் குத்தும் முறைகளோ உதைக்கும் முறைகளோ மட்டுமல்ல, அவற்றை பயன்படுத்தி செய்யும் புத்திகள் தான் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். அதே சமயம் உங்கள் ஆபத்து ஏற்படும் பொழுது அடுத்தவர் காப்பாற்றுவார் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும், நீங்கள் தான் பயிற்சி பெற வேண்டும். அதே சமயம் தற்காப்பு கலையானது புத்திகள் மட்டுமல்ல, உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் கூட்ட வல்லது, நோய்களை அகற்ற வல்லது, பயத்தை அகற்ற வல்லது, சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது, தெளிந்த மனதை கொடுக்கக்கூடியது, உங்களுடைய வாழ்நாளை ஈட்டுக்கச் செய்யும். இவை அனைத்தும் ஒரே பயிற்சி தான், தற்காப்பு கலை பயிற்சி தான். ஆனால் நீங்கள் தெரிவு செய்யும் அந்த தற்காப்பு கலையும் ஆசிரியரும் மிக முக்கியம். காரணம், அப்பொழுதுதான் அந்த குறிப்பிட்ட தற்காப்பு கலையின் உண்மையான பாடங்கள் உங்களை அடையும். அதன் மூலம் நீங்கள் இவற்றை அனைத்தையும் பெற முடியும். சரி, புதிய உத்தி தான் கோசாயுக்கே என்ற ஒரு தடுப்பை வைத்து செய்யும் உத்தி தான். உத்தியை பாருங்கள். அதாவது ஒரே தடுப்பு, அந்த கோசாயுக்கே. அதன் பிறகு நாம் செய்யும் புத்திகள் மாறுபடும், செயல்கள் மாறுபடும். உங்களுடைய தற்காப்பிற்காக பார்க்கிறப்பது நாம் பார்த்த புத்திகள் தான் காரணங்களுடைய ஞாபகம் மூட்டது. அடுத்து புதிய புத்தியை. ஆக தாக்கும் பொழுது குறுக்கு தடுப்பு, கையை பிரிங்கள், கையை முறிக்க முடியும். பார்த்தது தான். அடுத்து பார்த்தது குறுக்கு தடுப்பு, பிடிங்கள், தாக்கலாம். பார்த்த புத்தி தான். அடுத்து பார்த்தது குறுக்கு தடுப்பு, சுழற்றுங்கள், முறிக்க முடியும். அடுத்து பார்த்தது குறுக்கு தடுப்பு, உள்ளே சென்று கையை முடிக்கலாம், தாக்கலாம், தூக்கி எறியலாம். அடுத்து பார்த்தது தாக்கும் பொழுது தடுத்து சுழற்றி இழுத்து பிடிப்படும்போது பார்த்தோம். இவ்வளவு பார்த்த உத்திகள் தான். புதிய உத்தி, இதே வகையில் செய்யும் ஒரு புதிய உத்தி. தாக்கும் பொழுது தடுங்கள், முதல் செயல். அடுத்த கணமே கை பிடித்தவாறு மேல் நோக்கி தூக்குங்கள். சுழற்றும் பொழுது எதிரியை திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் இழுக்கும் பொழுது உங்கள் வசம். வேகம் அவசியம், செய்யும் புத்திகள் அவசியம். அதனுடைய நுணுக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். மறுபடியும் பாருங்கள். செயல் 1, தடுத்தல், குறுக்கு தடுப்பு. கணமே பிடித்தவாறே எதிரியை முடக்குதல். அடுத்து அவன் செய்ய நாம் நிறுத்துதல். சுழட்டும் பொழுது எதிரி உங்கள் வசம். மறுபடியும் பாருங்கள். செயல் 1 குறுக்கு தடுப்பு தான். பிடித்தவாறே அவனை நாம் முடங்குகிறோம். அடுத்து நாம் அவனை திருப்புங்கள், எதிரியை திருப்பியவாறு பிடித்து இழுங்கள், முடக்க முடியும். இப்போன்று பல புத்தி இருப்பினும் நீங்கள் தான் பயிற்சி பெற வேண்டும். உங்கள் திறமை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில் பயிற்சி பாருங்கள். நேரே இது பயிற்சிக்கான நேரம். பயிற்சி மிக அவசியம். நான் பார்த்து பல உண்டு. குறுக்கு தடுப்பில் இது புது வழி தான். எதிரியை சுழற்றி கீழே தள்ளுவது தான். நீங்கள் அவனுடைய கையினுடைய இணைப்புகளை நேர்மாறாக திருப்பும் பொழுது எதிரி தானாக வீழ்த்தப்படுவான். வலிமை தேவையில்லை, இது நுணுக்கம் மட்டும்தான் தேவை, பயிற்சி மட்டும்தான். ஆக இது தாக்கும்போது முதல் செயல் குறுக்கு தடுப்பு. இங்கிருந்து அமைவான குறுக்கு தடுப்பு. பிடிங்கள். அடுத்த கணம். இப்பொழுதுதான் இந்த நம்ம செய்ய முக்கியமான நுணுக்கம். இதை நீங்கள் தூக்கி அழுத்தும் பொழுது திருப்புங்கள், வேகமாக எதிரி உங்கள் வசம். இழுக்கலாம், இழுத்தப்படுவோம். சரியா? வாங்க. முதல் செயல் தடுத்தல் தான். குறுக்கு தடுப்பு. நேராக பார்க்கணும். தடுப்பு தப்பு. இந்த பக்கவாட்டு எலும்பு தான் தடுக்கணும். அடுத்த கணம் கீழே எடுத்து சுழட்டு
தடுத்த பிறகு மேல் நோக்கி கீழ் நீங்கள் செலுத்த வேண்டும். அப்போ தான் எதிரி முடக்கப்படுவான். அதாவது சொல்லுங்க, தடுத்த இல்லையா, கீழே இருந்து மேல் நோக்கி, அடுத்து மேல் நோக்கணும், அடுத்து திருப்பணும். போயிட்டு வாங்க. ஏச்சு நீ கீழே சொல்லுங்க, கீழே மேல் தூங்க. இப்போ இந்த கையை வச்சு திருப்புங்க, எதிரியா உங்கள் பக்கம் இழுத்துக்கொள்ளுங்க, பிடிங்க, கீழே கீழுங்க. நீங்களே பார்த்தீர்கள், இந்த புத்தி வேகமாக அமைய வேண்டும். எதிரி சுழற்றி வீசப்படுவான். தேவை பயிற்சி தான். இந்த பயிற்சி பெறும் பொழுது சக மாணவருக்கும் உங்களுக்கும் ஆபத்து வண்ணம் பயிற்சி பெற வேண்டும். அதுக்கு தேவை ஆசிரியர் துணை அவசியம். காரணம், ஒவ்வொரு புத்தியும் வலிமையானது. ஆக செய்யும் பொழுது முதல் செயல் குறுக்கு தடுப்பு, பிடித்து கீழ் நோக்கி செலுத்துதல், எதிரியை முடக்குதல், திருப்புதல், எதிரியை திருப்பி நாம் பின்பக்கம் இழுக்கும் பொழுது வீழ்த்தப்படும். நீங்களே உதவி பார்த்தீர்கள். தடுப்பில் பல இருப்பினும் ஆபத்து காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒருத்தர் நீங்கள் தெரிவு செய்ய முடியும் எளிதாக. அது ஷோத்தை யுக்கேவோ, கோக்கோ நிக்கேவோ, ஜோதா நிக்கேவோ, கோசா யுக்கேவோ. அதாவது மேல் பக்க தடுப்போ, குறுக்கு தடுப்போ, உள்ளங்கை தடுப்போ, ஏதோ ஒரு தடுப்பு. காரணம், தடுக்கும் பொழுதுதான் அந்த தாக்குதல் நிறுத்தப்படும். ஆக உங்கள் செயல் அனைத்தும் ஒருங்கிணைத்து இயக்க வேண்டுமென்றால் முறையான பயிற்சி அவசியம். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.